வணக்கம். நான் உங்கள் அம்மிச்சி ஜோனா பேசுகிறேன். இன்றைக்கி நான் மோமோஸும் கார சட்னியும் செய்யலான்ட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மோமோஸுக்கு மாவு பிசைறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு மாவு, 1 கப்பு மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. கீழே சர்க்கரை போடுறீங்க? சர்க்கரை அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, இது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் மோமோஸ் நல்லா வரும். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு பிசைஞ்ச உடனே 10 நிமிஷம் அது ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதனால் ஒயிட் துணி வச்சு அதை மூடி வச்சிடுறேன். மோமோஸுக்கு ஸ்டஃப்பு செய்யலாம். இப்போ கறி 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு, இப்போ மோமோஸுக்கு ஸ்டஃப் செய்யலாம். அதுக்கு சிக்கனை பவுலில் போடலாம். சிக்கன் அரைச்சாச்சு. இப்போ ஸ்டஃப்புக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், கொத்தமல்லி இலை, சால்ட்டு, எண்ணெய், டால்டா, சர்க்கரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். முதல்ல சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். எது காஃபி இதுக்கோ சர்க்கரை போடுறீங்க? இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. வனஸ்பதி. இதோட அளவு காஃபி 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆமாம் அம்ச்சி, எதுக்கு வனஸ்பதியம் போடுறீங்க? அதான் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. 2 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 1 சின்னதாக நறுக்குனுது. அப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு நல்லா பிசையணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டஃப்பு நம்ம நல்லா கலந்து சரியாக வச்சுட்டோம். மாவு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் மாலிஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா வரும். தட்டலாம். நல்லா மெலிசாக தட்டணும். சைடு ஓரெல்லாம் நல்லா மெலிசாக இது பண்ணணும். அப்போ தான் நல்லா இருக்கும் நமக்கு ஒட்டுறதுக்கு. இப்போ அதை கட் பண்ணலாம். நம்ம ஸ்டஃப் வச்சு மோமோஸும் மடிச்சிடலாம். நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு நடுவில் இப்படி அழுத்தி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தாதீங்க. இப்போ ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி குண்டான வச்சு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கணும். இப்போ எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் இல்லைன்னா ஒட்டும். இப்போ ஒவ்வொரு மோமோஸாக எடுத்து வைக்கலாம்.
இப்போது மோமோஸ் வந்து 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேகணும். மீடியத்தில் வச்சுட்டு வேகணும். மோமோஸ் வெந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஸ்பைசி சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, பழுத்த தக்காளி, 8லேருந்து 10 காஞ்ச மிளகா, பூண்டு 5 பல் பூண்டு, இது முக்கியமாக வேணும். இந்த இது கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி, நறுக்கிய இஞ்சி சின்ன துண்டு 3 போட்டு தண்ணி ஊற்றி சட்னிக்கு ஸ்டவ்வில் வச்சு 10 நிமிஷம் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம சட்னி இது பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஸ்லோவாக வேகட்டும். சட்னிக்கு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சாஸ் ரெடி. இப்போ நம்ம மோமோஸ் எடுக்கலாம். 15 நிமிஷம் ஆச்சு. சுட சுட மோமோஸும் சட்னியும் ரெடி. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.